எல்லோருக்கும் வணக்கம். இது பரத் சுரேந்திரன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால் ப்ரைவேட் ஜாப்ஸ், கவர்மெண்ட் ஜாப்ஸ், இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அது கவர்மெண்ட் ஜாப்ஸ் வர்சஸ் ப்ரைவேட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். போன வீடியோவில் நான் வந்து என்ன சொன்னேன்னா, அதாவது ஹவு டு பிகம் ஏ இண்டிஸ்பென்சிபிள் எம்ப்ளாயி. அதாவது இண்டிஸ்பென்சிபிள் எம்ப்ளாயி நான் குறிப்பிட்டது காரணம் பார்த்தா, இன்றைக்கி உள்ள முக்கால்வாசி தனியார் நிறுவனங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயியை வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக தான் பார்ப்பாங்க. அவங்க வந்து நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டி இருக்குது, அவங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னும் போது தான் அவங்கள இண்டிஸ்பென்சிபிள் எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு 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 பர்சனாக பார்க்கறதுக்கான வழிமுறை இருக்குது. இப்போது கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கும் ப்ரைவேட் ஜாப்ஸ்க்கும் என்ன வித்தியாசன்றதை நம்ம சொல்லணும். முக்கியமான ஒரு விஷயம், அதாவது ப்ரைவேட் ஜாப்ஸுக்கும் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கின்றன. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய வீட்டில் நிறைய பேர் போன ஜெனரேஷனில் கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருந்தாங்க, நான் பார்த்துருக்கேன். கவர்மெண்ட் ஜாப்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ப்ரைவேட் ஜாப்ஸோட செக்யூரான ஜாப்ஸ், கண்டிப்பாக அது உண்மை. எப்படின்னா, ஒருத்தர் சேர்றாரு அப்படின்னா கவர்மெண்ட் சர்வீஸில் சேர்ந்துட்டாருன்னா இ பிகம்ஸ் அ கவர்மெண்ட் சர்வெண்ட். அவரை வந்து சீக்கிரமாக வேலையை விட்டு யாரும் எடுக்கவே முடியாது. கவர்மெண்ட் நினைத்தா கூட எடுக்கிறதுக்கு கஷ்டம். அன்லஸ் அன்டில் ரொம்ப பெரிய இஷ்யூ ஆனால் தான் ஒழிய அவங்கள வந்து இந்த கவர்மெண்ட் சர்வீஸ்லேருந்து யாருமே எடுக்க முடியாது. ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அவங்க இருந்து ரிட்டையர் ஆகி வெளியில் வரலாம். அதுதான் கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த வரைக்கும். கவர்மெண்ட் ஜாபில் வந்து இட் இஸ் மோர் என்டைட்டில்மெண்ட் மென்டாலிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் தே ஒன்ஸ் தே பிகம் அன் ஆஃபீஸர், தே ஆர் அன் ஆஃபீஸர். சரிங்களா? ஸோ அவர் ஆஃபீஸர் அப்படின்னாருன்னா அவர் ஆஃபீஸர் தான். இப்போது ஒருத்தரை வந்து கலெக்டர் அப்படின்னு நம்ம வந்து அவருக்கு பதவி கொடுத்தான்னா அவரே ரிசைன் பண்ணி போனால் தான் அவர் வந்து கலெக்டர், இல்லைன்னா அவர் ஒரு ஆஃபீஸர் தான். அவர் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு பதவியில் இருப்பார். அப்புறம் தான் அவர் வந்து ரிட்டையர் ஆக போகிறார். ஸோ இதனால தான் அந்த காலத்தில் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்னால் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பட் நம்ம எக்கானமி வளர வளர ப்ரைவேட் ஜாப்ஸ் என்றால் என்னென்னா பிஸ்னஸஸ் ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ப்ரைவேட் ஜாப்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு வியாபார உலகத்தில் உள்ள ஒரு கம்பெனி, நிறுவனம். அது பெரிய நிறுவனமாக இருக்கலாம். பெரிய வளர்ச்சி ஆனதுனால, இன்று வியாபாரம் வளர்ந்ததனால் சில நிறுவனங்கள், ஜிஇ போன்ற நிறுவனங்கள், மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்கள், ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள்லாம் வந்து அவங்களோட சைஸ் பார்த்தோன்னா பல கண்ட்ரியோட ஜிடிபி அளவோட அதிகமான அளவுக்கு அவங்க பெரிய ஒரு பூதாகரமான ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்துட்டாங்க. அதனால தான் அவங்களாம் பவர்ஃபுல் நிறுவனமாக ஆனதுக்கு காரணம் பணபலம் இருக்கும் கண்டிப்பாக. பட் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ப்ரைவேட் ஜாப்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு சிஸ்டம். நோ என்டைட்டில்மெண்ட் மென்டாலிட்டி. நீங்கள் வந்து யூ கேன் நாட் என்டைட்டில் யுவர் செல்ஃப் தட் ஐ வாண்ட் திஸ், ஐம் என்டைட்டில் டு கெட் தீஸ் திங்ஸ் அப்படின்ற விஷயமே வந்து ப்ரைவேட் ஜாப்ஸில் இல்லாமல் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இல்லைன்றது 100% உண்மை. இன்று வந்து உலகம் எப்படி போயிட்டு கொண்டு இருக்கின்றது அப்படின்னா, ப்ராஜெக்ட் பேஸ்டு. எல்லா பிஸ்னஸும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வேண்டிய மேன் பவர் ரிசோர்ஸஸை எடுத்து அந்த ப்ராஜெக்டை முடித்து விட்டு அடுத்த ப்ராஜெக்ட் போவாங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் என்பது இருக்கும் பொழுது ஒருத்தர் வராரு அப்படின்னா, அந்த ப்ராஜெக்டில் இருந்து ஒரு இன்ஜினியர் செய்கிறார் அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் விட்டு வெளியில் போய் தான் ஆகணும். இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு கம்பெனிஸ் வந்து கோல்டன் ஹேண்ட்ஷேக்ஸ் கொடுத்து அவங்கள வெளியில் அனுப்பலைன்னா கூட ரொம்பவும் ரொம்ப ரொம்ப மோசமாக ஃபயரிங் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பண்ணுறது நிறைய பேர் நிறுத்திட்டாங்க. அந்த மாதிரி யாரும் ஃபயர் பண்ணுறதில்ல. நல்ல மாதிரி முறையில் தான் எல்லோரும் வெளியில் வராங்க. ஆனால் இவங்க வெளியில் போகும் பொழுது அந்த வீட்டில் ஃபேமிலியில் அவங்களுக்கு புரியவில்லை என்றால் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இவர் ஏதோ தப்பு ஏதோ பண்ணிட்டு தான் அவர் ஃபயர் ஆகி வந்துட்டார் அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ப்ரைவேட் செக்டார் ஜாப்ஸ் எடுத்துக்கிட்டால் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, இட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு சிஸ்டம். பர்ஃபார்மன்ஸ் என்றால் ஈவன் கவர்மெண்ட்டில் கூட பர்ஃபார்மன்ஸ் இருக்கலாம். இதில் வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் என்றால் ஆர்ஓஐ பேஸ்டு, அதாவது பணம் சம்பாதிக்க வேண்டும், அந்த கம்பெனி சம்பாதிக்கணும். ஆர்ஓஐ பேஸ்ட், ப்ராஃபிட் பேஸ்ட். ஸோ ப்ராஃபிட் இல்லைன்னா நாளைக்கு கம்பெனி நடக்காது. அது ஒன்று. ரெண்டாவது,
நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் அது இதெல்லாம் முக்கியத்துவம் அதோட அதிக முக்கியத்துவம் எது கொடுக்குறாங்கன்னா அந்த பர்டிகுலர் பர்சனுடைய ஸ்கில் லெவல், அவருடைய கம்பிட்டன்சி. இந்த கம்பிட்டன்சி எப்படி வருதுன்னா முக்கால்வாசி அவர் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி வந்து உங்களுடைய ப்ரைவேட் செக்டார் ஜாப்ஸை அப்படி தான் இருக்குது. அதே போல் என்டைட்டில்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ காண்ட் ஹாவ் என்டைட்டில்மெண்ட் மென்டாலிட்டி இன் திஸ் பர்டிகுலர் ஜெனரேஷன். அப்படி தான் வந்து ப்ரைவேட் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஜாப்ஸ் போகிறதா ப்ரைவேட் ஜாப்ஸ் போகிறதா நீங்கள் உங்களுடைய விருப்பம், நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற ஜாப்ஸ் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது நல்லது. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். See you. This is Bharat Surendran signing off. Thank you.